இட்லி கடை ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க அருண்விஜய், ராதிகரன், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் வெளிவந்துச்சு, படம் போய் பார்த்தாக்கா எதுக்குடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாப்லாம் அந்த படம் எது நோக்கி போகுது அப்படின்றதே ஆரம்பத்துல ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க ஒரு படம் செகண்ட் ஹாப்ல அதை விட்டு வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம தனுஷ் அந்த படத்துல என்னதான் பண்ணாரு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய அப்பாவுடைய கடையை டேக் ஓவர் பண்றாப்புல அதை பெருசா கொண்டு போனாரா? அதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு எதனா பண்ணாரா? அதுவும் கிடையாது. ஸோ இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அகிம்சை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அகிம்சை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இட்லி கடை திரைப்படம் எப்ப டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. அக்டோபர் 29 இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல வந்துருச்சு. அக்டோபர் 29ஆம் தேதி இன்னும் 5 நாள்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த இட்லி கடை திரைப்படத்தை உங்களுக்காக நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அதையுமே இப்போ அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த இட்லி கடை படத்தை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அக்டோபர் 29 இன்னும் 5 நாள்ல உங்களுக்காக நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. லாஜிக்லாம் எடுத்துட்டு ஃபேமிலியா உக்காந்துக்கிட்டு அப்படியே பாப்கார்ன்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஆனா நீங்க லாஜிக் அது இது நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. அந்த அப்பா பையன் பாசம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு அடுத்து நல்லா ஃபீல் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஜி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா பார்க்கலாம். அக்டோபர் 29 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.